கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து தருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். 107 சங்கீதம் 19, 20 ஆகிய வசனங்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். காலவேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையிலே நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க முடியும். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, கீழ்ப்படியும் போது, கை கொள்ளும் போது, உண்மையா இருக்கும் போது, செம்மையான வழியில் நடக்கும்போது, நீதியை பின்பற்றும் போது கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். நம்ம வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திலே குணமாக்கப்பட வேண்டுமோ தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை காலவேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் பல சூழ்நிலையிலே அதிகாலவில் இணைந்திருக்கலாம். நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம என்ன யோசிக்கிறோம் தேவனுக்கு தெரியும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஒருவேளை காலவேளையிலே எந்தெந்த குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, எனக்கு ஒருவேளை ஆபத்து அப்படின்னு சொல்லி காலவேளையிலே யாராவது உங்க இதயத்துக்குள்ள யோசித்து கொண்டிருந்தால், தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். காலையில வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே செல்போன் எடுத்து அம்மாட்டையோ அப்பாட்டையோ இல்லை ஃபேமிலியோ பேசுவோம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்டுகிட்ட பேசுவாங்க. ஆனால் பரிசுத்த வேதாந்தத்திலே தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆபத்து காலத்தில், ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இந்த காலவேளையிலே யாரெல்லாம் எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்ப நம்ம வாழ்க்கையிலே நம்ம எந்தெந்த இடத்துல ஆபத்துல இருக்கிறோமோ அந்த ஆபத்தான சூழ்நிலையில என்ன செய்யணும் அப்படின்னா, இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஜெபம், அப்பா எனக்கு இந்த ஆபத்து வந்துட்டுப்பா, எனக்கு இதுல இருந்து வெளியில கொண்டு வாங்க. இந்த இடத்துல நான் இருக்கிறேன்ப்பா, எனக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா. தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு என்னென்ன பிரச்சனையில இருக்கிறாங்களோ, என்னென்ன காரியத்துல போராடிட்டு இருக்கிறாங்களோ அந்த எல்லா இக்கட்டுகளுக்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையில இருந்து இயேசு கிறிஸ்து ராஜா மீட்டெடுக்கிறார். ஒருவேளை இந்த காலவேளையில நான் இக்கட்டான சூழல் இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னா கர்த்தரை நோக்கி நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூப்பிடும் போது நம்ம வாழ்க்கையிலே அது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சரி, எந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை சரி, ஏன்னா சில குடும்பத்துல நடத்தும் போதுதான் தெரியும். நிறைய குடும்பத்துல லட்சக்கணக்கான கடன் இருக்கும். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒருவேளை படிப்பு காரியமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், வியாபார காரியமா இருக்கலாம், கம்பெனி வச்சிருப்பாங்க, பல காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். பிள்ளையோட வாழ்க்கைக்காக சில இடத்துல கடன் வாங்கியிருப்பாங்க, ஆனா கட்ட முடியாத சூழ்நிலையா இருக்கும். அது எல்லாமே இக்கட்டு தான். இந்த பூமியிலே எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் பார்த்தா தெரியும் அந்த வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இக்கட்டான பிரச்சனையா இருக்கு.
தாங்க முடியாத பிரச்சனையா இருக்கு அப்படின்னா கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது நம்ம வீட்டில் உள்ள எல்லா உபத்திரம் எல்லாம் மாறும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் உபத்திரப்பட்டு வந்ததுனாலே, பல பிரச்சனைக்கு நடுவில் வந்ததுனாலே, பல பாடுகளுக்கு நடுவில் வந்ததுனாலே, இக்கட்டுனா என்ன, ஒரு குடும்பத்துல கடன் என்ன, அந்த கடனை அடைக்க முடியலன்னா அவனோட வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் வரும், எவ்வளவு நிந்தைகள் வரும், எவ்வளவு அவமானம் வரும். எல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நிமிஷம் பேசுறது எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. ஆனா கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கஷ்டமான சூழ்நிலை, உபத்திரத்தின் மத்தியிலே கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சு. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தெரிஞ்சது, ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போதுதான் ஒரு பிரச்சனைக்குள்ள போய் சிக்கி கொள்ளும். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது, மனுஷனுடைய சத்தத்தை செவிடுக்கும் போது ஒரு உபத்திரம் வருது. ஆபத்து ஏன் வந்துச்சு அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது பல பிளான் பண்ணிடுவாங்க. இப்படி வாழணும், இப்படி செய்யணும், இது போதும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ரோக்ராம் போடுவாங்க. அதுல எங்கேயாவது ஒண்ணுல போய் சிக்கி கொள்வாங்க. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில ஆபத்துன்னு சொல்லி வரும். நான் வியாபாரத்துல இருக்கும்போது கடன் வாங்கியிருந்தேன். முதல்ல ஒரு கடன் வாங்கும்போது பயமா இருந்துச்சு. அப்புறம் 2வது கடன் வாங்கும்போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. 3வது கடன் வாங்கும்போது எல்லா சேர்த்து அடைச்சிடலாம். அப்புறம் அடுத்த 4வது கடன், ஆக மொத்தம் லாக். இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வாதம். எந்த அளவுக்கு தேவனோட சமூகத்துல காத்திருந்து இரவும் போலுமா வேதத்தை தியானித்து ஜெபித்து துதித்து நம்மளோட வாழ்க்கை இருக்கும், அது பிரகாரம் தான் நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வாதம். ஒருவேளை நான் இஷ்டம் போல வாழ்றேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, இமை பொழுது உன்னை நான் கைவிட்டு. ஒரு செகண்ட் நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போனாலே நம்மளோட வாழ்க்கையிலே எல்லாமே ஆபத்தா மாறிடும். காலவேளையில எந்த சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும். உங்க இதயத்துக்குள்ளே ஆவியானவர் பேசிட்டு இருப்பார். ஒருவேளை எனக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த பிரச்சனை மாறும், அந்த உபத்திரம் மாறும். இன்னைக்கு இதுதான் செய்தி. நான் இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன், கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வருவார். தமது வசனத்தை அனுப்பி இந்த காலவேளையில யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ வசனத்தை அனுப்பிட்டாரு. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க, கர்த்தரை விசுவாசிங்க, மனுஷனை நம்பாதீங்க. சுவாசம் உள்ள மனுஷனை நம்பப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். அவ்வளவுதான் மனுஷனோட வாழ்க்கை. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருப்பான கேட்ட தெரியாது. சில குடும்பத்துல கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும். அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, மனுஷனை நம்பி எங்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறோமோ அதுவே நமக்கு ஒரு பிரச்சனையா மாறி. கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களோடு தொடர்புல இருங்க. தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கும்போது ஆசீர்வாதம். வசனத்தை அனுப்பிதான் குணமாக்குறார். தேவனோட வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்படுகிறாங்களோ, அந்த வார்த்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ, அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில அழிவுக்கு தப்பி எல்லா காரியத்திலும் வெளியில கொண்டு வருகிறார். அப்ப எப்படி மீட்டெடுக்கிறார் அப்படின்னா, தமது வசனத்தை அனுப்புறார், எல்லா நாட்டுக்குள்ளே அனுப்புறாரு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ உங்களோட வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், அது இயேசு கிறிஸ்து ராஜா உங்க வீட்டுக்குள்ள வரும்போது உங்க வாழ்க்கை வெளிச்சமா மாறிடும். நானே உலகத்துக்கு ஒளி என்றார், ஜீவ ஒளியா இருக்கிறார். நம்ம இதயத்துக்குள்ள வரும்போது நம்மளுடைய இதயத்துக்குள்ள உள்ள தேவையில்லாத கவலை, கஷ்டம், பிரச்சனை, அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம தேவனோட சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது நம்ம இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரும்போது இதயத்துக்குள்ள விடுதலை, வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியத்திலும் ஒரு மாற்றம் கிடைக்கும். ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஏன்னா சில குடும்பத்துல செல்போன் எடுத்து பல மணி நேரம் நம்ம சில குடும்பத்துலாம் டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குன்னே தெரியாது. இதுதான் நிறைய வீட்டுக்குள்ள நடக்கு. கொஞ்சோண்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா செல்போன் எடுத்து உட்காந்துருந்தாங்க. அது லாஸ்ட் பார்த்தா பல மணி நேரம் சாப்பிட்ருது. அதுக்கப்புறம் தெளிந்த புத்தி வரதுக்குள்ள எல்லாம் நஷ்டமாயிருது. நிறைய குடும்பத்துல இதுதான் காரணம்.
ஃபெயில் ஆகிடுறாங்க, வாழ்க்கையில் தோல்வி ஆகிடுறாங்க, கணவன் மனைவியில் ஒரு பிரிவினைங்கிறது, தேவையில்லாமல் ஃபோன் பேசும்போது பல ஆபத்தான காரியத்தில் போய் சிக்கிக்கொள்கிறாங்க, நிறைய வெப்சைட்டில் போய் சிக்கிக்கொள்கிறாங்க. இது எல்லாமே ஆபத்து தான். ஆபத்து அப்படின்னோடனே நம்ம வாகனத்தில் போகும்போது அங்கே ஒரு ஆபத்து அப்படிமோ, எத்தனையோ ஆபத்து சொல்லலாம். நம்ம கையில் இப்போ செல்ஃபோனு நிறையருடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கு, கெடுத்துட்டு இருக்கு, நாசமாக்கிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நேரத்தை சாப்பிட்டு, இது கூட ஒரு ஆபத்து தான். அதனால ஆபத்து அப்படின்னு சொன்ன உடனே 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணு சொல்லி கேட்டா நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். தங்கள் ஆபத்தில் கருத்தாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். 24 மணி நேரத்துல டயத்தை எவ்வளவு வேஸ்ட் பண்ணி சொல்லி நம்ம கணக்கு பார்த்தாச்சு அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கும், எங்கெல்லாம் குறையா இருக்கும், எல்லாம் கால்குலேஷன் போட்டலாம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நேரத்தை எங்கேயாவது வேஸ்ட் பண்றோமா அதை கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஏன்னா நிறைய குடும்பத்துல பைபிள் வாசிக்கிறது குறைஞ்சிட்டு செல்போன்ல பல மணி நேரம் மூழ்கி கிடக்குறாங்க. இதுதான் அந்த கடைசி காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. நியூஸ் பார்க்கறேன்னு போவோம், ஆனா 1 hour போயிடும், 2 மணி நேரம் போயிடும். குடும்ப ஜெபம் இருக்காது, தனி ஜெபம் இருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், தேவனோட தொடர்புல இருக்கணும். எத்தனையோ காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் எங்க பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்ம கையில இருக்க செல்போன்லயே நேரத்தை வேஸ்ட் பண்ற அளவுக்கு இப்ப நிறைய காரியம் வந்துட்டு. தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஒருவேளை இந்த செய்தி கேட்கும் போது, அண்ணே நான் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் செல்போன் பாக்குறேன்னே. ஏன்னா இப்ப 5 மணி நேரம் 6 மணி நேரம் பாக்குறதுலாம் அவங்களுக்கு தப்பா தெரிய மாட்டேங்குது. சும்மா இருக்கும்போது நாங்க பாக்குறோம் அப்படிங்கிறாங்க. நேரத்தை ஃபுல்லா வேஸ்ட் பண்றது. ஒரு குடும்பத்துல சமையல் பண்ற டைம் மாறுது, தூங்குற டைம் மாறுது, வீட்டுல குடும்பத்துல எல்லா டைம் மாறுது. காரணம் என்ன சொல்லி பார்த்தா அந்த செல்போன் பெரிய ஆபத்தா இருக்கு. ஒரு காலத்துல 5 மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க, இல்ல 6 மணிக்கு எந்திரிப்பாங்க. இப்ப பார்த்தா 8 மணிக்கு எந்திரிப்பாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா செல்போன். இது கூட ஒரு ஆபத்து தான். அதனால ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். எந்தெந்த குடும்பத்துல எந்தெந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆபத்து அப்படின்னு உடனே நம்ம விபத்து அப்படின்னு சொல்லுவோம். அது வெளியில போகும்போது நிறைய வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில என்ன ஆபத்துன்னு சொல்லி பார்த்தா, என் பையன் பேச மாட்டேங்கான், என் வீட்டுல அவங்க பேச மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்போன்லயே இருக்கிறாங்க. நேரத்தை ஃபுல்லா சாப்பிடுறாங்க. நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதுக்கு, என்னோட சமூகத்துல தேடுறதுக்கு எவ்வளவு நேரம் நம்ம டயத்தை செலவு பண்றோம் என்பதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? வசனத்தை அனுப்பி குணமாக்குறார். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கு, அதை மட்டும் நம்ம நாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றி எடுத்து சொல்கிறோம்ப்பா. அப்பா, கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லாரையும் நம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் செல்போன்ல அடிமையா இருக்காங்களோ அந்த குடும்பத்தை நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. 24 மணி நேரம் நேரத்தை எப்படிலாம் நாங்க டயத்தை வேஸ்ட் பண்றோம், கர்த்தரை விட்டு நாங்க எங்கெல்லாம் தள்ளி போறோம், எந்த மாதிரி ஆபத்துக்குள்ள இருக்கோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்க இதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானது நீங்க பேசணும்ப்பா. டைம் நிறைய குடும்பத்துல தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பிள்ளையோட கர்த்தர் பேசுங்க. வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார்னு எழுதப்பட்டிருக்குப்பா. எந்தெந்த குடும்பத்துல இக்கட்டான சூழ்நிலைங்களோ உங்க பிள்ளைகளை மீட்டெடுங்க. செல்போன் மூலியமா எத்தனையோ குடும்பம் செய்தி கேட்குறாங்க, ஆனா அதே செல்போன் மூலியமா எத்தனையோ குடும்பம் தேவையில்லாம டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அப்படின்னும் உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, பரிசுத்தனால் நிரப்புங்க, ஜெப அபிஷேகத்தால் நிரப்புங்க. இந்த நாளை கர்த்தருடைய கரத்தில் அப்படின்னும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு உங்களோட ரத்த கொட்டைகளை வேலிடுங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. புது கிருபையினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. பாவியாக மேல கிருபையா இருங்கப்பா. எந்த குடும்பத்துல தாழ்த்துறோம் எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. நாங்க எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்.
பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதித்து பிள்ளைகளை பழுகி பெருக பண்ணுங்க. வாலிப பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எத்தனையோ உண்டுப்பா. மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்க பிள்ளைகளை மீட்டெடுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளிட்டாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. வேற வேற வழியில போயிட்டு இருக்காங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குடும்பங்கள் மனம் திரும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்ப்பத்தின் ஜெபிக்கிறேன், கர்த்தரே ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல டெலிவரி போறாங்கப்பா, கர்த்தர் கூட இருங்க. இந்த நாளிலே கர்த்தர் நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க, வெளிநாட்டுல இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். அந்த கிருபை நிறுத்தாங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ற எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா, எங்களுக்கு வேண்டாம்ப்பா, எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் காரணம் தேவனுக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ்ந்தா போதும்ப்பா. எங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் நாங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கோம், எல்லா பாவத்தையெல்லாம் மன்னித்து மறுபடியும் புதுப்பிங்க. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் என்னென்ன தேவைக்கா ஜெபிக்கிறோம், எல்லாருடைய தேவையில சந்திங்கப்பா. கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. வெளியில போற எல்லா குடும்பத்தையும் வேலை அடைங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதன் நிப்பாட்டுங்கப்பா. 2 வீலர்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு மட்டும்தான்ப்பா எங்களுக்கு வேணும். நீங்க மட்டும்தான்ப்பா 24 மணி நேரம் எங்களை பாதுகாக்க முடியும். உங்க கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமம், சரீரம் எல்லாவற்றையும் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. தேவனார்கள் அப்போ மினிஷன் லெக்கத்தோட கரத்தில் எல்லா தேச ஜனங்களும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சரீரத்தில் பலவீனத்தோட யாரெல்லாம் சுவிக்கிறாங்களோ பூர்ண சுகம், பூர்ண விடுதலை, பூர்ண ஆரோக்கியம் உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய பாவம் எது வந்தால் மன்னித்து குணமாக்குங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் வீட்டு விட்டு வெளியில போறாங்களோ அப்பா, சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லாருக்கும் இயேசுக்கு ரத்த கோட்டைகள் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. தேவ சித்தத்துக்குள்ள இருக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத யாரையும் நாங்கள் பார்க்கக்கூடாது. கர்த்தர் வேலை எடுங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. நிறைய குடும்பத்துல வேலை இல்லாமல் இருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் சந்திங்க. எல்லா நாட்டுள்ள ஜனங்களையும் உங்க பாதத்தில் கர்த்தர் பொருட்படுத்துங்க. உங்க நாம மையப்படுத்தும் இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மையமுள்ளதாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்ம கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் உண்டாங்க. நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்தோட ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.